நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோங்க. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக என் ஆண்டவர் எங்களை கொடுத்திருக்கிற பெரிதான தருணத்திற்காய் முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றி கொடுப்பீராக. துதிகன மகிமையெல்லாம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பாராக. ஒரு சில வேத வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 147வது சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது வசனம். அவர் உன் வாசல்களுடைய தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக தாழ்பாளை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதாவது முதலாவது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்போ இது அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற பலவிதமான உலகத்தினுடைய காரியங்கள், பாவ காரியங்கள், மாம்சிகமான காரியங்கள் என்று சொல்லி பல காரியங்கள் தேவன் கொடுக்கிற அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடி தடைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவைகளை நாம் இழந்து போக செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் நிகழ்கிறது. ஆகவேதான் தேவன் முதலாவது நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற புது இதில் முதலாவது அதிசயங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லுவதை காட்டிலும் தேவன் முதல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். நம்மை சுற்றி ஒரு வேலி அடைக்கிறார். வேலி அடைத்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். தேவன் பாதுகாப்பை கொடுத்து விட்டு பின்பு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த பாதுகாப்பு இல்லாமல் ஆசீர்வாதங்களை பெற்று இருப்போமானால், பெறுவோம் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு பயம் நிலவிக்கொண்டே இருக்கும். அது யாக்கோபுடைய வாழ்விலே நாம் பார்த்திருக்கிறோம். அவன் 2 பரிவாரங்களோடு தன்னுடைய வாழ்வை தொடருகிறவனாய் காணப்பட்ட அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஏசா இருக்கிறானே, ஏசா என்னிடம் இருக்கிற ஆசீர்வாதங்களை, இந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டு வருகிற இந்த காரியங்களை அவன் கொள்ளையடித்து விடுவானோ, அவன் பறித்து கொள்ளுவானோ என்கிற ஒரு பயம் அவனுக்குள் காணப்பட்டது. ஆகவே ஆண்டவரிடத்திலே அவன் போராடி அவன் ஜெபித்த காரியங்களை நாம் மறந்துவிட முடியாது. அப்போ யாக்கோபுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெறும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது முதலாவது பாதுகாப்பு கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து விட்டு பின்பு ஆசீர்வதிக்கிறார். சில சமயங்கள் ஆசீர்வாதம் தாமதிக்கிறது, அதிசயங்கள் தாமதிக்கிறது. ஏன் இது நிகழல அப்படி என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. நீங்கள் முதலாவது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. பாதுகாப்பு இல்லாமல் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கதவு இருக்க வேண்டும். அந்த கதவு இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்படி எல்லா காரியங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருப்பதை போலதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு பாதுகாப்பை முதல்ல கொடுக்கிறார். பாதுகாப்பை கொடுத்து விட்டு பின்பு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளை இடுகிறவராய் இருக்கிறார். ஆகவே உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். நடக்கும். அப்படியே உடனே அதிசயங்களை பார்க்கிறவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு கன்வென்ஷனுக்கு சென்ற இப்படி அதிசயம் நடந்தது, இந்த இடத்துல போன இப்படி நடந்தது அப்படி என்று சொல்வார்கள். சில நாட்களுக்கு பின்பு அந்த அதிசயங்கள், அந்த அற்புதங்கள், அந்த சுகமான வாழ்வு அவருடைய வாழ்க்கையில் அது தொடருகிறதா என்று சொன்னால் இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால் பாதுகாப்பு இல்லாததுதான். முதலாவது ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே சில காரியங்கள் தாமதித்தாலும் சந்தோஷமாய் இருங்கள், கவலைப்பட்டு படாதீர்கள், சந்தோஷமா இருங்கள், பயப்பட தேவையில்லை. தேவன் எனக்கு முதலாவது பாதுகாக்கிறார். பாதுகாப்பு கொடுத்து விட்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் தங்கும், நான் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த பாதுகாப்பை கொடுத்து விட்டு தான் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாராம்,
ஆசீர்வதிக்கிறேன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. லேவியர் ஆகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். லேவியர் ஆகமம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லேவியர் ஆகமம் 25வது அதிகாரத்திலே 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நாம் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷம் பலனை தரும். தேவன் கொடுக்கிற அந்த பாதுகாப்புக்கு பின்பு கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அது 3 வருஷத்துக்கு ஏற்ற பலனாய் மாறுகிறது. ஏதோ ஒரு முறை கொடுக்கிறது இன்றை மாத்திரமல்ல, அது 3 வருடங்களுக்கு. அதுதான் ஆசீர்வாதம். பாதுகாப்புக்கு பின்பு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஏதோ ஒரு நாள் அனுபவிக்கிறதில்லை, அதாவது பல வருடங்கள் நம்முடைய வாழ்வை அது பின்தொடருகிறதா அது காணப்படுகிறது. அந்த 3 வருடங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்வை அது சூழ்ந்து கொள்ளுகிறதாய் பின்பற்றுகிறதாய் இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதம் கொடுத்து விட்டார், இன்று அனுபவித்த நாளைக்கு என்ன இல்லை, அது தொடரும். ஆசீர்வாதம் தொடரக்கூடியதாய் இருக்கிறது. அதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆகவேதான் நம்மை பாதுகாத்து விட்டு தேவன் கொடுக்கிறார். ஏதோ ஒரு நாள்ல கொடுத்து விட்டு அது பறித்து கொள்ளுகிற ஆண்டவர் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் தொடரக்கூடியதாய் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஒரு பாதுகாப்பை கொடுத்து விட்டு அந்த ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் என்கிற சிந்தனையோடு நாம் விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உபாகமம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 8வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், அது தாழ்ச்சி இல்லாமல் தப்பா புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம் என்று சொல்கிறார். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்பட்டதக்கதாம் மலையில் உள்ளதுமான தேசம் என்று சொல்கிறார். அது தாழ்ச்சி இல்லாமல் புசிக்கத்தக்கதான அப்பம். அது குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க ஒன்றும் குறைவுபடாததுமான தேசம் என்று சொல்லப்படுகிறது. தாழ்ச்சி இல்லாமல் அப்பத்தை கொடுக்கிறார், குறைவில்லாமல் புசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். குறைவு இருக்காதங்க, அங்கு குறைவில்லாததாக தான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது குறைவில்லாமல் இருக்கும். என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறான்னு சொன்னால் குறைவு இருக்காது. ஏதோ கொஞ்சம் கொடுத்து விட்டு மீண்டுமாய் அது என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு பயமே நமக்கு நிலவ தேவையில்லை. அந்த பயம் என்பது நமக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் என் ஆண்டவர் கொடுப்பதில் குறை இருக்காது. இப்படி நடந்து விட்டது, நான் என்ன செய்ய போகிறேன், பயப்படவே தேவையில்லை. குறை இருக்காது ஆண்டவர் கொடுக்கிறதுல. ஆண்டவர் கொடுக்கிறதுல எப்பொழுதும் குறை இருக்காது. தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம் அது என்று சொல்கிறார். ஒன்றும் குறைவுபடாத தேசமானது அது. குறை என்பதே இருக்காது. அது திருப்தியான வாழ்வு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பயணம் அது. அந்த தேசத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலருக்கு அதை கொடுத்ததுதான் வேதத்தின் மூலமாய் தேவன் இந்த இடத்துல குறிப்பிடுகிற காரியங்களை பார்க்க முடிகிறது. கானானை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அங்கு குறைவு கிடையாது. அந்த அப்பம் அங்கு திருப்தியாக இருந்தது. அப்போ ஒரு திருப்தியான வாழ்வை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். குறை இருக்கிறத கொடுக்க மாட்டார். தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு ஏன் காணப்பட வேண்டுமானால் அவர் கொடுக்கிறதுல குறை இருக்காது. அவர் கொடுக்கிறதுல ஒரு திருப்தி இருக்கும். நம்முடைய முயற்சிகளிலே சில காரியங்களை நாம் பெற்றிருக்கலாம், பெறுவதற்காக முயற்சி செய்யலாம். உலகத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆசீர்வாதமாக இல்லையா அப்படி என்று சொல்லலாம், இருக்கிறார்கள். ஆனால் ஒரு திருப்தி இருக்கிறதா என்று சொல்லி கேட்டு பாருங்க, இல்லை. அதுல குறை இல்லாம இருக்குதான்னு கேட்டு பாருங்க, இல்ல, அங்க குறை இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்துல குறை இருக்கும். அங்க திருப்தி அடைய மாட்டார்கள். எவ்வளவு பெற்றாலும் திருப்தி அடைய முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் கொடுத்த வாழ்வை ஒருவர் வாழுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வு திருப்தியாக இருக்கும், அது குறையில்லாமல் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே குறைவில்லாத ஒரு வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுப்பதுதான் ஒரு பாதுகாப்பை கொடுத்து விட்டு கொடுக்கிறார், அது திருப்தியாக இருக்கும்.
அது குறைவில்லாமல் இருக்கும். யாக்கோபு 2 பரிவாரங்களோடு வந்தான். பெயருக்கு தான் 2 பரிவாரங்கள், ஆனால் அவனுக்குள் ஒரு பயம் காணப்பட்டதல்ல. ஏசாவை குறித்தான ஒரு பயம் அவனுக்குள் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய சம்பாதிக்கிறோம், நல்ல வாழ்வு இருக்குது, ஆனால் வாழ்க்கையிலே குறை இல்லாமல் இருக்கிறது சொன்னால் குறை இருக்கிறது, அல்லது திருப்தியாவது இருக்கிறது சொன்னால் திருப்தியும் கிடையாது. இதுதான் வாழ்க்கையுடைய பயணத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பெற்று பாருங்க, அதுல குறையே இருக்காது, ஒரு திருப்தியான வாழ்வு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை கவனித்து பாருங்க, திருப்தியாய் இருப்பார்கள், குறைவில்லாமல் இருப்பார்கள். அதுதான் ஆண்டவர் கொடுப்பது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து நாம் பெற வேண்டும்? ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டும். நமக்கு ஞானம் இருக்கலாம், நமக்கு அறிவு இருக்கலாம், பலன் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், எது இருந்தாலும் என் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு அதை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை நகர்த்தும் பொழுதுதான் அதுல குறை இருக்காத ஒரு திருப்தியான வாழ்வு இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வை குறித்து உபாகமத்தில் அதுதான் அவர் சொல்கிறார், அது திருப்தியான வாழ்வு அவர்களுக்கு இருந்தது. அவருடைய வாழ்வு அவர் குறைவில்லாமல் இருந்தது என்று சொல்லப்படுகிறது வேதம். அப்ப ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற பாருங்க. ஞானம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா தேவனிடத்திலிருந்து பெறாவிட்டால் யாக்கோபுடைய வாழ்க்கையில திருப்தியும் இல்லை, அதுல குறையும் இருந்ததை போல ஒரு பயம் இருந்தது. ஆகவே நம்ம எவ்வளவுதான் நம்ம சம்பாதித்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறதா? கர்த்தர் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? தாழ்பாலை பலப்படுத்தி விட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தாழ்பாலை பலப்படுத்திட்டு ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அந்த ஆசீர்வாதம் எதற்கு? குறையில்லாமல் இருக்கும், திருப்தியாய் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். இந்த நாளை தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நியாயாதிபதிகள் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 18வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்திலே சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது. தேவன் அதை உங்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார். குறையில்லாத இடங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானானை குறித்து அழகாக சொல்ல, அதுல குறை இருக்காது, அது விசாலமான தேசம், அதுல எந்த குறையும் இருக்காது. என கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அங்கே சேரும் போது சுகமாய் குடியிருக்க முடியும். அதுதான் கடவுள் கொடுக்கிறது, சுகமான ஒரு வாழ்வு. கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுல வேதனை கலந்து இருக்காது, அதுல குறை இருக்காது, அது திருப்தி இருக்கும், திருப்தியாய் இருக்கும். சுகமாய் நீ அங்கு தங்கி இருக்க முடியும், குடியிருப்பீர்கள். அந்த இடத்தில் அந்த தேசம் விசாலமாய் இருக்கிற தேவன் அதை உங்கள் கையில் அதை ஒப்பு கொடுக்கிறார், உன் கையில் அதை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் கையிலே கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்வோமே. நாம் முயற்சிக்கிறதெல்லாம் தூக்கி வச்சிருங்க. உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி இதெல்லாம் தூக்கி வைத்து விட்டு கர்த்தர் கொடுக்கிறதை பெற்றுக்கொண்டு ஓடுவோம். தேவன் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த பிள்ளை, தேவன் கொடுத்த வாழ்வு, தேவன் கொடுத்த வீடு, தேவன் கொடுத்த குடும்பம், அதை அனுபவியுங்களேன். தேவன் கொடுக்காது நீங்க முயற்சி செய்து பாருங்க. உங்களுடைய ஞானத்துல இப்படி இருந்தா நான் வாழ்ந்துடலாம் அப்படின்னு முயற்சி தான், அதுல வேதனை இருந்துனே இருக்கும், அதுல கஷ்டம் இருந்தாலும் குறை இருந்துனே இருக்கும். ஆண்டவர் கொடுக்கறதுல குறையே இருக்காது. ஆண்டவர் கொடுக்கறத நீங்க பெற்று பாருங்களேன், அது குறையே இருக்காது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கொடுத்து பாருனால் திரும்பி பாருங்க, அது குறை இல்லாம இருக்கும். அதான் ஆண்டவர் கொடுத்தது. அதுல திருப்தி இருக்கும். அப்பா இதை நான் பெற்றிருக்கிறேன், ஒரு மன நிறைவு இருக்கும். அதான் தேவன் கொடுக்கிற தேசம். இஸ்ரவேலருக்கு கானானை அப்படிதான் கொடுத்தார். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தாழ்பாலை பலப்படுத்தி விட்டு உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர், உன்னை பாதுகாத்து விட்டு ஆசீர்வதிக்கிறவர். ஏனென்று சொன்னால் அந்த இடம் குறைவில்லாமல் இருக்கும். உன்னை பாதுகாக்கிறார். முதல்ல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ முழுமையா அனுபவிக்கணும், முழுமையாய் அதை அனுபவிக்கணும், முழுமையாய் அதை பெற்றுக்கொள்ளணும். இதான் ஆண்டவருடைய விருப்பம்.
அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தால் தேவன் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நகர்த்தும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு வாழ்வாய் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறார். 128வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 128வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும் சொல்கிறார், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை காணும். வாழ்கிற வாழ்வெல்லாம் அந்த எருசலேமுடைய வாழ்வு, ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்கிற வாழ்வெல்லாம் அது ஒரு திருப்தியாவே இருக்கும், குறையே இருக்காது. ஆண்டவரிடத்திலிருந்து பெறுவோமே. இன்றைய நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நமக்கு ஞானம் இருக்கலாம், நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அவையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தரிடத்திலிருந்து பெறணும்னு நினைங்க. 2 பரிவாரங்களோடு வந்தாலும் அவைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்திலே அமர்ந்து போராடி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினான். அது குறைவில்லாமல் மாறியது, அது திருப்தியாய் இருந்தது. அப்பொழுதுதான், அதுவரை அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. தேவனிடத்துல பெறுங்க. தேவனிடத்துல பெறாம எது போனாலும் அதுல குறை இருக்கும், அதுல வேதனை கலந்திருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது பாதுகாப்பு கொடுத்து விட்டு கொடுக்கிறார். தாழ்பாளை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு எவ்வளவு பாதுகாப்பு நீ அனுபவிக்கணும். அதுதான் திருப்தியான ஒரு வாழ்வை கொடுக்கிறவர் ஆண்டவர். குறைவில்லாமல் நீ அவைகளை அனுபவிக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அந்த வாழ்வு வேண்டுமானால் தேவனிடத்திலே கேட்டு பெறுங்க. ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் தேவன் மூலமாய் அதை வாங்க பழகி கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதம் தாங்க இனிமை பொருந்தியதாக இருக்கும், குறைவில்லாமல் இருக்கும், திருப்தியாக இருக்கும். நான் எனக்கு இது கொடுத்தது அப்படி என்று சொல்ல முடியும். அதுதான் ஆண்டவர் கொடுப்பது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தேவன் இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் முயற்சிக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவர் மூலமாய் பெறணும்னு நினைங்க. ஆண்டவர் மூலமாய் அதை பெற்றுக்கொள்ளணும் நினைங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுப்பது தாழ்பாலை பலப்படுத்தி விட்டு அதை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் அவர் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துடைய பாதையில் தான் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உபாகமம் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 33வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக உன்னுடைய பலன் இருக்கும் என்றார். உன் நாட்களுக்கு தக்கதான பலன். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன் நாட்களுக்கு தக்கதான ஆசீர்வாதம். உன் நாட்களுக்கு தக்கதான ஆசீர்வாதம் குறைவில்லாமல் இருக்கும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். எவ்வளவு நாள் அந்த நாட்களுக்கு ஏற்றாற்படி ஆசீர்வாதம், எவ்வளவு நாட்களுக்கு வேண்டுமோ அவ்வளவு நாட்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதம், அந்த நாட்களுக்கு தக்கதான ஆசீர்வாதம். இத்தனை நாட்கள் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளுக்கு ஏற்றாற்படி அந்த பலன், அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறது. அதிகமாக கொடுக்கிறதும் கிடையாது, குறைவாக கொடுப்பதும் கிடையாது. அந்தந்த நாளுக்கு ஏற்றாற்படி அந்தந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? குறைவில்லாமல் இருக்கும், திருப்தியாக இருக்கும், அதில் வேதனை இருக்காது. யாக்கோபு அதை பெற்றப்பட்ட தேவனிடத்திலிருந்து பெற்ற பின்புதான், அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின்புதான் அவனால் திருப்தியா ஒரு வாழ்வை தொடர முடிந்தது. அவனுக்குள்ள ஒரு பயம் எல்லாம் நீங்கி போனது. சந்தோஷமாய் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவன் கடந்து செல்ல முடிந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அது திருப்தி வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் போதும் என்கிற அளவுக்கு ஒரு திருப்தி நமக்கு வேண்டும், குறைவில்லாமல் இருக்கணும். அதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகிறது தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் தேவன் கொடுத்திருக்கிறார். நான் வாசித்த வேத வசனத்தின் பிரகாரமாய் தேவன் அவர்களுக்கு குறைவில்லாத ஒரு தேசத்தை கொடுத்தார், ஒரு திருப்தியான ஒரு வாழ்வை கொடுத்தார். அந்த வாழ்வை தான் ஆண்டவரை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. தாழ்பாலை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீ. எங்களை பாதுகாத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவர். அந்த பாதுகாப்பு எதற்கு என்று சொன்னால், நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியாக, சுகமான ஒரு திருப்தியான ஒரு வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்கும்படியாக, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை பயணத்தை அனுபவிக்கும்படியாக அறிந்து கொண்டோம். இதை இஸ்ரவேலருக்கு கொடுத்தீர், இது யாக்கோபுக்கு கொடுத்தீர். நாங்களும் அப்படி பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இந்த காலை நேரத்திலே குடும்பமாய் அமர்ந்திருக்கிறோம் அப்பா.
இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினாலே எங்கள் வாழ்வை நீர் அலங்கரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சுயமாய் நாங்கள் முயற்சி செய்யாதபடி, எங்கள் விருப்பத்துக்கு எங்களுடைய வாழ்வை நகர்த்தி விடாதபடி, நீர் ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வு காணப்பட வேண்டும் என்று சொல்லி, எங்கள் தாழ்பாடுகளை பலப்படுத்தி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்பா தேவன் இந்த நாளை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து ஒரு திருப்தியான வாழ்வு, ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்வாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்கள் என்ற அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். அவருடைய பலவிடங்களில் நம்முடைய பலன் பூர்ண விளங்கத்தான், நம்முடைய பலத்தை அடைக்கட்டுப்படுவதாக, நம்முடைய கிருபை சூழ்ந்த வாழ்வாக அவருடைய வாழ்வை மாறுவதாக. கர்த்தர் அப்படியாய் தாழ்பாலை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கொடுங்க. தேவ சமாதானங்களுடைய உள்ளங்களை ஆளுகை செய்யட்டும். அப்பா கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வை நகர்த்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகளை அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். வாலிப பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இடராதபடி, வழுவாதபடி கர்த்தனை காத்துக் கொள்வீராக. மாயமான காரியங்களில் விழுந்து போய் விடாதபடி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஒரு திருப்தியாய் இருக்கும், அது வேதனை இல்லாததாய் இருக்கும், அது குறை இல்லாததாய் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு மூலமாக எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தங்களுடைய வாழ்வை நகர்த்த என் ஆண்டவர் கிருபை செய்கிறாங்க. எங்களுடைய சுய ஞானத்தின் மூலமாய் நாங்கள் முயற்சித்தது, எங்கள் வேலையோ, எங்கள் திருமண வாழ்வோ, நாங்கள் எங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கான காரியங்களோ, எங்களுடைய சுயமாய் நாங்கள் முயற்சி செய்து அதில் வேதனை கலந்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வேதனை இல்லாத வாழ்வு என் ஆண்டவர் கொடுப்பது, திருப்தியான வாழ்வு என் ஆண்டவர் கொடுப்பது என்பதை அறிந்து கொண்டோம். அந்த வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தினால் இடை கட்டுங்கப்பா. ஞானத்தின் ஆவினை இடை கட்டி பிள்ளைகளை நடத்துவீராக, சாட்சியாக நிறுத்துவீராக. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க. சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். அப்பா இந்த நாளில் உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்களில் அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பல நிலைகளிலே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் திருப்தியான ஒரு ஆசீர்வாதமாய், வேதனை இல்லாததாய் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உம்மூலமாய் அந்த நன்மைகளை அவர்கள் பெறும்படி தங்களுடைய பார்வையை உம்மீது அவர்கள் செலுத்த, உம்மை நோக்கி பார்த்து அவைகளை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவனுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுறதுக்காக துதிக்கிறோம். இந்த ஆண்டை ஆசீர்வதித்து கொடுங்க. எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை கூட்டி கொடுக்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இந்த ஆண்டு ஒரு திருப்தியான ஒரு ஆண்டாய், குறையில்லாத ஒரு ஆண்டாய் பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதாக. உமக்காக ஊழியம் செய்கிறவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன்ப்பா. எந்த நோக்கத்தோடு இவர்கள் எல்லாம் அழைத்து தெரிந்து கொள்ள நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. சுயமாய் ஓடிவிடாதபடி, மாம்சீகமாய் செயல்பட்டு விடாதபடி, தேவனிடத்திலிருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு அந்த குறையில்லாத திருப்தியான ஒரு ஆவிக்குரிய பயணத்தை, ஊழிய பயணத்தை தொடர கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் நம்முடைய கரத்தை பற்றிக்கொள்ள செய்யுங்க. நம்முடைய வருகை தாமதிக்குமானால் எங்கள் வாழ்வு உம்மை சார்ந்து உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதாய், உம்முடைய ஆலோசனையோடு நகர்த்தப்படுகிற ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வு நகர்த்தப்பட என் ஆண்டவர் கிருபை செய்கிறாங்க. துதிகன மகிமையில்லாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நக்கமெல்லாம் மன்னித்து, நோயெல்லாம் குணமாக்கி, உன் பிராணின் அழுக்கிழக்கம் விட்டு, உன் கிருபையினால் இருக்கலான முடி சூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கடுகுக்கு சமணம் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.